அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 குரூப் 2 2A தமிழ் தகுதி தேர்வு. இந்த புத்தகம் சிலபஸ் பேஸில் இருக்குது. சிலபஸ் பேஸில் இலக்கணம், சொல் அகராதி, எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞன், தமிழ் தோன்றும். அப்போ இந்த புத்தகம் 12ஆம் தேதி குரூப் 4 நடந்ததில் டைரெக்டாக ஒரு 60 மதிப்பெண் இதிலிருந்து வந்திருக்கு. இந்த புத்தகம் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை எல்லாமே சிலபஸ் பேஸ்டு ஸ்கூல் புக்கு முழுவதும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கான்செப்ட், இலக்கண கான்செப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்திலேருந்து 60 மதிப்பெண்கள் இந்த குரூப் 4 வந்திருக்குது. டிஎன்பிசி எஸ்எஸ்எல்சி தரத்தில் கேட்டிருந்தாங்கன்னா இணை எழுத்துக்கள் பாருங்கள், மெய்யெழுத்து இந்த கொஸ்டின் அப்படியே வந்தது. நம்மளுடைய புக் ப்ரூஃப் பார்க்குறேங்க. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துகளில் குறிலுக்கும் நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். இது இந்த வேர்ட்ஸ் எதுவுமே மாறாமல் அப்படியே வந்தது. ஒரு ஓர் இதை தெரிஞ்சிருந்தால் அந்த கொஸ்டினை போட்டுருக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்தது சுட்டெழுத்து, வினா எழுத்து, அந்த மாதிரி கான்செப்ட் படி ஒருமைப்பன்மை டைரெக்டாக நம்ம புக்கிலேருந்து வந்திருக்கு. வல்லினம் மிகும், வல்லினம் மிகா, மிகா இடம் எல்லாமே வந்திருக்கு. வேர்ச்சொல். ரைட்டுங்களா? அப்போ சிலபஸ் பேஸ்டு நம்மளுடைய புத்தகம் வல்லினம் மிகும் இடம், மிகா இடம். ரைட்டுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இலக்கண கான்செப்ட் படி நம்ம இந்த புத்தகத்தில் 60 மதிப்பெண்கள் எடுக்கலாம். டிஎன்பிசி 10ஆம் வகுப்பு தரத்தில் கேட்டிருந்தால் 95 மதிப்பெண்கள் எடுத்திருக்கலாம். அவங்க அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிருக்கிறாங்க. கலைச்சொற்கள், சொல்லும் பொருளும், ஒளி மரபு, இளமை பெயர்கள். ரைட்டுங்களா? அப்போ ஒரு 50 மதிப்பெண்கள் அவுட் ஆஃப் சோர்ஸில் போயிருக்காங்க. எங்களிடம் அவுட் ஆஃப் சோர்ஸ் புத்தகங்களும் கிடைக்கிறது. ரைட்டுங்களா? இது சிலபஸ் பேஸ்டு இந்த புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தின் விலை 450 ரூபாய். இந்த புத்தகம் கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஃப்ரீ. 450 ரூபாய். இந்த புத்தகத்தின் விலை 450 ரூபா. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி கொரியர் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். 450 ரூபாய். இந்த புத்தகத்தின் விலை 450. ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கோனார் தமிழ் அகராதி. ரைட்டுங்களா? இப்போ இந்த தமிழ் அகராதி சொல், அகடவிகிடம், அடுத்தது சாந்து, அருவி எல்லாமே இதில் தான் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா அருஞ்சொற் பொருட்களில் நீங்கள் எந்த கேட்டாலும் அடிச்சிடலாம். இந்த புத்தகத்தின் விலை பார்த்தீங்கன்னா 260 ரூபா. இந்த புத்தகத்தின் விலை சொல்லும் பொருளுக்கு இந்த புத்தகம் 260 ரூபா. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உங்களுக்கு கொரியர் சார்ஜ் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அடுத்தது தமிழக ஊரும் பேரும். ரைட்டுங்களா? இந்த தமிழக ஊரும் பேரும் அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் படித்து ஆக வேணும். நம்ம ஸ்கூல் புக்கிலே இருந்தால் டிஎன்பிசியில் வருங்காலத்தில் ஸ்கூல் புக் தரவு படிச்சுட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் தமிழக ஊரும் பேரும் இதை படிச்சிங்கன்னா அந்த கொஸ்டின் நீங்கள் அடிச்சிடலாம். அடுத்தது கலைச்சொற்கள் கேட்குறேன். கலைச்சொற்கள் தமிழ், ஆங்கிலம். இந்த புத்தகத்தில் கலைச்சொற்கள் எளிமையாக போட்டுடலாம். அவங்க என்ன கடினமான கலைச்சொற்கள் கேட்டாலும் இதில் எளிமையாக நீங்கள் போட்டுடலாம். ரைட்டுங்களா? இந்த புத்தகத்தின் விலை கலைச்சொற்கள் 400 ரூபா. இந்த புத்தகத்தின் விலை. ரைட்டுங்களா? இலக்கணம், ஸ்கூல் புக் இலக்கணம். இந்த ஸ்கூல் புக் இலக்கணத்தை மட்டும் படித்து போயிருந்தால் நம்மளால் டிஎன்பிசி கேட்குற இலக்கணத்தை நம்மளால் அடிக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா நன்னூல். இந்த புத்தகத்தின் நன்னூலில் எல்லாமே இருக்குது. சிலபஸ், எழுத்தியல், இலக்கணம் முழுவதும் இருக்குது நன்னூல். ரைட்டுங்களா? அப்போ
450 இந்த நன்னூல். தொல்காப்பிய மரபியல் இன்னும் 2 டேஸில் வந்துடும். அந்த புத்தகம் எங்களிடம் கிடைக்கிறது. இதிலிருந்து ஸ்கூல் புக் வேணும்னு 6லேருந்து 7th 8th 9th 10th எல்லா புத்தகமும் எங்களிடம் கிடைக்கிறது. கலைவாணி அகாடமி கோனார். உங்களுக்கு 6th 7th 8th 9th 10th ஸ்கூல் புக் வேணும்னாலும் அந்த கைடே எங்களிடம் கிடைக்கிறது குறைவான விலையில். 6ஆம் வகுப்பு 120 ரூபா, 7ஆம் வகுப்பு 120, 8ஆம் வகுப்பு 120 ரூபா, 9ஆம் வகுப்பு 120, 10ஆம் வகுப்பு 120. உங்களிடம் ஸ்கூல் புக்கு இல்லை என்றால் கைடு எங்களிடம் கிடைக்கிறது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கைடுகள் கிடைக்கிறது. ரைட்டுங்களா? அப்போ டிஎன்பிசி இனி வரும் காலங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் 180 மார்க் எடுத்த நம்ம கட் ஆஃப் ஏற்கனவே இருந்தது. இப்போ அவங்க கொஸ்டினை கடினத்தன்மை ஆக்கிட்டாங்க. டிஎன்பிசி கடினமாக கேட்குறாங்க கொஸ்டின். அப்போ நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு 70+ நம்ம போட்டால் போதும். அவங்க என்னதான் கொஸ்டினை ரொம்ப கஷ்டமாக கேட்டாலும் இந்த கோனார் புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா 60 மதிப்பெண்கள் கேரண்டியாக எடுத்துடலாம். ரைட்டுங்களா? 60 மதிப்பெண்கள் உங்களுக்கு கேரண்டியாக எடுத்துடலாம். அப்போ இந்த கலைச்சொற்கள் நன்னூல், தமிழ் கோனார் அகராதி, தொல்காப்பிய மரபியல், தமிழக ஊரும் பேரும் எங்களிடம் பொது அறிவு புத்தகமும் கிடைக்கும். அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70 மதிப்பெண்கள் தமிழில் ஒரு 9:30 மணிக்கு 9:15க்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. 9:30 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கணும். 10:30 மணிக்கெல்லாம் ஒரு 70 மார்க் தமிழில் போட்டுட்டு உடனே ஜிஎஸ்க்கு போயிடணும். 1 மணி நேரம் தான் தமிழுக்கு. அவங்க எந்த கடினமான கொஸ்டின் கேட்டாலும் இனிவரும் காலங்களில் டிஎன்பிசி எழுதும் மாணவர்கள் தமிழுக்கு 1 மணி நேரம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இங்கே தமிழுக்கே செலவு பண்ணால் அங்கே ஜிஎஸ் மேக்ஸ் உங்களால் போட முடியாது. அதனால் தமிழ் 1 மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சுட்டு ஜிஎஸ் ஒரு 2 மணி நேரம் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஜிஎஸ் நம்ம அங்கே செலவிட்டால் நம்மளுடைய ஸ்கோர் அதிகமாக வரும். முடிய போகுது. இப்போ இந்த புக்ஸ் வேணும்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.